I want to say to all of you, எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், we live in villages where people are afraid of black magic. மந்திர தந்திரங்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் பயப்படுகிற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். They are afraid of what the devil can do. செய்வனை பிலிசூனியம் போன்ற பிசாசு ஏதாவது செய்து விடுமோ என்று பயப்படுகிறார். Yeah, I know the devil has got power. பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது எனக்கு தெரியும். You must remember this verse. ஆனால் நீங்கள் இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1 John 4. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் and verse 4. 4ஆம் வசனம். You are from God, little children, and you have overcome them, because greater is he who is in you than he who is in the world. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். How shall we look at all these people who do black magic? இந்த மந்திரத்தை செய்கிற மந்திரவாதிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் எப்படி பார்க்கிறோம்? Somebody has got something against you in your village and wants to do some black magic on you. உங்களுக்கு விரோதமாக உங்கள் கிராமத்தில் யாரோ ஒருவர் இருந்து உங்களுக்கு விரோதமாக செய்வினை செய்கிறார்கள் அல்லது ஏவி விடுகிறார்கள். Yeah, there is a lot of power in black magic. ஆம், இந்த பில்லிசூனியத்திலே ஏவி விடுகிறதிலே அதிக வல்லமை இருக்கிறது. I don't deny that. அதை நான் மறுக்கவில்லை. It's like a dog. ஒரு நாயை போல. Supposing there's a fierce dog. ஒரு நாய் மீது பயம் வந்தால், fierce and ஒரு கொடூரமான நாய் coming to bark at you, உங்களை குறைத்துக் கொண்டே உங்களை கடிக்க வருகிறது. Yeah, I'm afraid of such dogs. அப்படிப்பட்ட நாய்களை பார்க்கும்போது நான் பயப்படுகிறேன். You know, if the dog comes like that to attack me, I don't want to be around there. ஒரு நாய், வெறி பிடித்த நாய் பயங்கரமாய் என்னை கடிக்க வரும்பொழுது நான் அங்கே இருக்க விரும்பவில்லை. But supposing I've got with me a fierce lion walking with me. ஆனால் என்னோடு கூட நடப்பதற்கு ஒரு கொடூரமான சிங்கம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். I and the lion are walking down the road. நானும் அந்த சிங்கமும் அந்த சாலையில் நடந்து போகிறோம். And this dog comes. நாய் வந்து குறைக்கிறது. What's going to happen? என்ன நடக்க போகிறது? The lion lets out one roar. அந்த சிங்கம் ஒரே ஒரு கர்ஜனையை வெளியிடுகிறது. And all these 10 dogs will put their tails behind their leg and run. 10 நாய்களும் வாளை சுருட்டி பின்னால் வைத்துக் கொண்டு ஓடியே போய்விடும். I keep walking like a Maharaja. நான் ஒரு ராஜாவை போல, மகாராஜாவை போல நடந்து செல்வேன். Let any dogs come, let anybody come. நாய் வேண்டுமானாலும் வரட்டும், யார் வேண்டுமானாலும் வரட்டும். That's what the Bible says. இதைத்தான் வேதம் சொல்கிறது. Jesus is called the Lion of Judah. இயேசு யூதாவின் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். I'll be with you. Why are you afraid? நம்மோடு கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுகிறாய்? The one who is with you is greater than the one who is with you. உன்னிலே இருக்கிறவர் உலகத்திலே இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர். And the wonderful thing is, he's not with me, he is in me. அற்புதமான காரியம் என்னவென்றால் அவர் என்னோடு கூட இல்லை, எனக்குள்ளாக இருக்கிறார். So wherever I go, he's there. ஆகவே நான் எங்கெல்லாம் செல்கிறேன் அங்கெல்லாம் அவர் இருக்கிறார். Because he's in me. அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். And because Jesus has conquered the devil, இயேசு பிசாசை ஜெயித்தபடினாலே we have no fear of Satan. சாத்தான் மீது நமக்கு பயம் இல்லை. I have in the last many years encountered many people who are demon possessed. கடந்த ஒரு சில வருடங்களாக பிசாசினால் பிடிக்கப்பட்ட அநேகரை நான் சந்தித்திருக்கிறேன். Not only in India, in other countries also. இந்திய தேசத்திலே மட்டுமல்ல, பிற நாடுகளிலேயும் கூட. And I'll tell you something. ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். Till today, இன்று வரை I have never seen a demon that doesn't go in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே நான் போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிசாசையும் Not even one. ஒரு பிசாசு கூட போக மறுத்ததில்லை. And you can do that. நீங்கள் அதை செய்ய You can முடியும். stand against Satan in the name of Jesus. நீங்கள் பிசாசுக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தினாலே நிற்க முடியும். He was defeated on the cross. அவன் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டவன். Don't ever forget that. அதை ஒரு காலம் மறந்து போக வேண்டாம். There was once somebody brought a lady to my house for prayer. ஒரு முறை ஒருவர் ஒரு ஸ்திரியை ஜெபிக்கும்படியாக என்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள். I never met that lady before. அதற்கு முன்பதாக அந்த ஸ்திரியை நான் சந்தித்ததில்லை. She said every time somebody prays for me I fall down. ஒவ்வொரு முறையும் யாராவது ஜெபித்தால் நான் விழுந்து விடுகிறேன் என்று அந்த ஸ்திரீ சொன்னாள். I said I'll make sure you don't fall down, you sit on this chair. நீ விழாதபடிக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன், ஆகவே இந்த நாற்காலியிலே நன்றாக உட்கார்ந்து கொள் என்று சொன்னேன். If you sit on a chair you can't fall down, you know that. நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டால் கீழே விழ முடியாது, தெரியுமா? So I said you sit on this chair and I'll pray for you, you won't fall down. நீ இந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொள், நான் உனக்காக ஜெபிப்பேன், நீ விழ மாட்டாய் என்று So சொன்னார். my wife and I were talking to her. நானும் என்னுடைய மனைவியும் அந்த ஸ்திரியோடு கூட பேசிக் கொண்டிருந்தோம். I said now you ask Jesus to come into your heart. இயேசுவே உன் உள்ளத்திலே வாரும் என்று கேள். And you tell the devil, பிசாசை பார்த்து Satan, சாத்தானே, you were defeated on the cross. நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய். And she changed her voice. உடனே சத்தம் மாறிவிட்டது. Looked at me.
என்னை பார்த்தது. That I was not defeated on the cross. நான் சிலுவையிலே தோற்கடிக்கப்படவில்லை என்று சொன்னது. Oh, this is somebody else. வேறு யாரோ இப்பொழுது வந்து விட்டார்கள். I thought I was talking to the woman. There's somebody else here. நான் இப்போது இந்த பெண்ணிடத்தில் தான் பேசிக் கொண்டிருந்தேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்போது வேறு யாரோ வந்து விட்டார்கள். Inside her there is another person. அந்த ஸ்திரீக்குள்ளாக வேறு ஒரு நபர் வந்து விட்டான். Who is telling me அவன் என்ன சொல்கிறான்? he was not defeated on the cross. சிலுவையிலே நான் தோற்கடிக்கப்படவில்லை. So I speak to the person who spoke to me. That is the devil. நான் பிசாசு, அந்த பிசாசோடு தான் நான் இப்போது பேசிக் கொண்டிருக்கேன். You're a liar. நீ ஒரு பொய்யன். Not the woman, this other person inside. அந்த ஸ்திரீ அல்ல, அந்த ஸ்திரீக்குள்ளாக இருக்கக்கூடிய பிசாசு. I said you're a liar. நீ ஒரு பொய்யன். You were defeated on the cross. நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய். Get out of her in Jesus name. இயேசுவின் நாமத்தினால் இந்த ஸ்திரீயை விட்டு புறப்பட்டு செல். God. போய்விட்டது. Now I told the woman. இப்ப இந்த பெண்ணை பார்த்து, Now you tell the devil. இப்பொழுது பிசாசை பார்த்து, You were defeated on the cross. நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய். She said it immediately. உடனடியாக சொன்னாள். And I learned one thing that day. அந்த நாளிலே நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். The devil does not like to hear that he was defeated on the cross. தான் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்ட காரியத்தை குறித்து கேட்பதற்கு மனமே இல்லை. If there's a Pakistan-India cricket match, do you like to hear that India was defeated in that match? இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாடும் பொழுது இந்தியா தோற்கடிக்கப்பட்டது என்ற செய்தியை கேட்பதற்கு உங்களுக்கு விருப்பமா? No. இல்லை. Devil also does not like to hear that he was defeated on. அதே போல பிசாசுக்கும் தான் தோற்கடிக்கப்பட்டேன் என்று கேட்பதற்கு விருப்பமில்லை. When I learned that day, அந்த நாளிலே நான் அதை கற்றுக்கொண்ட பிறகு, how I know. இப்பொழுது எனக்கு தெரியும். And I'm going to remind the devil all the time that he was defeated on the cross. எல்லா நேரங்களிலுமே பிசாசை பார்த்து நீ கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டவன் என்று நினைத்துக்கொண்டே இருப்பேன். Not only that, அது மட்டுமல்ல, wherever I go, I'm going to teach people to tell the devil you were defeated on the cross. நான் எங்கெல்லாம் செல்லுகிறேனோ அங்கெல்லாம் ஜனங்களை பார்த்து பிசாசே நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய் என்று அவனுக்கு சொல் என்று சொல்ல போகிறேன். That demon made a big mistake when he spoke to me and said he was not defeated on the cross. நான் தோற்கடிக்கப்படவில்லை என்று அந்த நாளிலே பிசாசு எனக்கு சொன்னதே அப்பொழுது அது ஒரு தவறு செய்து விட்டது. Because I learned something. And நான் இப்பொழுது ஒன்றை கற்றுக்கொண்டேன். what I learned, I have taught thousands of people around the world. இப்பொழுது நான் கற்றுக்கொண்ட காரியத்தை உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். You were defeated on the cross. பிசாசை பார்த்து சொல்லுங்கள் நீ கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய். I remember once I saw another fierce demon type person. இன்னும் ஒரு கொடூரமான பேய் பிடித்த ஒரு நபரை பார்த்தேன். And I asked myself, என்னை பார்த்து கேட்டேன், was this one of the demons that escaped on Calvary or was he defeated? இந்த பிசாசு கல்வாரி சிலுவையில் எப்படியாவது தப்பித்துக் கொண்டதா அல்லது தோற்கடிக்கப்பட்டதா என்று கேட்டுக்கொண்டேன். No. Every demon was defeated. எல்லா பிசாசுமே தோற்கடிக்கப்பட்டது. I'm not afraid of him. இப்பொழுது நான் இதை பார்த்து பயப்படுவதில்லை. Because greater is he that is in me. உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் என்னிலே இருக்கிறவர் பெரியவர். I met one lady in America. அமெரிக்காவிலே ஒரு ஸ்திரீ. I told her to say, ask Jesus to come into your heart. இயேசுவே உள்ளத்திலே வாரும் என்று சொல்ல சொன்னேன். She moved her mouth and said, I can't say that name. I can't say that name. ஐயோ அந்த பேரை மட்டும் நான் சொல்ல முடியாதுங்க, பேரை மட்டும் சொல்ல முடியாதுங்க என்று ஸ்திரீ சொன்னாள். This American woman has also got a demon. அமெரிக்க ஸ்திரீக்கும் கூட பிசாசு பிடிக்குமோ? Okay, get out. நாமத்தினாலே வெளியே போ. And it went out. வெளியே போய்விட்டது. Then she could say the name of Jesus. அதற்கு பிறகு இயேசு என்ற நாமத்தை அதனால சொல்ல முடியாது. No, it's not me. நான் அல்ல. I'll tell you something. ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். If that lion is with you, அந்த சிங்கம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது you also have that power. உங்களுக்கும் அந்த வல்லமை கிடைக்கிறது. This is not only for some special believers, full-time workers. இது ஏதோ முழு நேர ஊழியர்களுக்கோ விசேஷித்த விசுவாசிகளுக்கோ அல்ல. You're an ordinary young brother. நீ சாதாரணமான வாலிப சகோதரனா இருக்கிறாயா? You have the authority in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. There was a man in China, a very godly man. சீன தேசத்திலே ஒரு தேவபக்தியுள்ள மனிதர் இருந்தார். He had a great ministry of casting out demons. பிசாசு விரட்டுவதிலே பெரிய ஊழியம் அவருக்கு இருந்தது. He was called conqueror of demons. பிசாசுடைய அதிபதி அல்லது பிசாசு ஜெயிக்கிறவர் என்ற பெயர் இருந்தது. So people, any demon possessed person, they would bring him to the house and he would cast out the demon. எங்கே பிசாசு பிடித்துள்ள இருந்தாலும் இவரிடத்திலே கூட்டிக் கொண்டு வருவார்கள், இவர் அந்த பிசாசை விரட்டி விடுவார். So one day they brought one demon possessed person to the house. ஒரு நாளில் அந்த வீட்டிற்கு பிசாசு பிடித்தவனை கொண்டு வந்தார்கள். And this man was not there. He had gone out somewhere. அந்த மனிதர் அங்கே இல்லை, அவர் வெளியே போய்விட்டார். So his 12-year-old son was there. ஆகவே அவன் 12 வயது பையன் அங்கே இருந்தான். The son had seen the father doing this many times. அநேக சமயங்களிலே அப்பா பேய் விரட்டுறதை பையன் பார்த்திருக்கிறான். So he came out, 12-year-old boy. 12 வயது பையன் அங்கே வெளியே வந்தான். In the name of Jesus, who my father preaches, get out. எங்க அப்பா பிரசங்கிக்கிற அந்த இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே என்று சொன்னான். Demon went. பிசாசு போய்விட்டது. 12-year-old boy. 12 வயது பையன். The lion is the same, whether it's a 12-year-old boy or the father. 12 வயது பையனோ அல்லது அப்பாவோ, அந்த சிங்கம் அதே சிங்கம் தான். Jesus. இயேசு என்ற சிங்கம். Mighty power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அவ்வளவு வல்லமை உண்டு. You must know that power. நீங்கள் அந்த வல்லமை அறிந்து கொள்ள வேண்டும்.
We have not used that power enough. நாம் போதுமான அளவு அந்த வல்லமையை நாம் இன்னும் பயன்படுத்தவில்லை. You young people, வாலிபர்களே, you sisters, சகோதரிகளே, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே the demons will tremble. பிசாசுகள் நடுங்கும், பேய்கள் நடுங்கும். They will not tremble at the name of Zakpunan. ஜாக்புன் என்ற பெயரினாலே பேய்கள் நடுங்க போவதில்லை. They will tremble at the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பேய்கள் நடுங்கும். And you are a child of God just as much as me. என்னை போல நீயும் ஒரு தேவ பிள்ளைதானே. When you go into those villages, இந்த கிராமங்களுக்குள்ளாக so போகும்பொழுது many people அநேக ஜனங்கள் afraid of witchcraft. பில்லி சூனியத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். I don't go to those villages. நான் இந்த கிராமங்களுக்கு How can I come to all the villages where you are? நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் எப்படி நான் வர முடியும்? God doesn't need me there. எனக்கு தேவன் நான் அங்கே தேவைப்படுவதில்லை. Because God says He's put you there. உங்களை அந்த இடத்துல தேவன் வைத்திருக்கிறார் எனக்கு பதிலாக. And you can go and take the authority in the name of Jesus and set these people free. நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உள்ள அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அங்கே உள்ள மக்களை விடுதலையாக்குங்கள். Don't think the devil will harm you. பிசாசு உங்களை சேதப்படுத்துவான் என்று என்ன I வேண்டாம். remember in the early days we used to have the meetings in our house. ஆரம்ப நாட்களிலே என்னுடைய வீட்டிலே தான் சபை நடந்து So கொண்டிருந்தது. people say, "Oh brother, don't cast out demons inside the house. The devil will get inside your small children." சகோதரே, உங்க வீட்டுல வச்சு நீங்க பிசாசு விரட்டாதீங்க. பிசாசு விரட்டப்பட்ட பிசாசு உங்க வீட்டுல போய் குழந்தைங்களுக்குள்ள போயிரும் என்று சொல்வார்கள். I said, "Rubbish. அதெல்லாம் குப்பை என்று The சொன்னேன். devil will be scared of me and of my children also." பிசாசு என்னை பார்த்தும் பயப்படுவான், என்னுடைய பிள்ளைகளை பார்த்தும் பயப்படுவான். So we used to cast out the demons house because that's where we had the meeting. எங்க வீட்டுக்குள்ளேயே கூட்டம் நடந்தபடினாலே வீட்டுக்குள்ளேயே பிசாசை விரட்டுவோம். No, it didn't trouble my children. They got faith when they saw it. என்னுடைய பிள்ளைகளை அது தொந்தரவு செய்யவில்லை. அதை பார்த்த மாத்திரத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டானது. Don't be afraid. பயப்பட வேண்டாம். Don't think the devil will come into some family member of yours because you cast out a demon. நீங்கள் பிசாசு விரட்டுவதனாலே உங்களுடைய குடும்பத்தாரிலே ஒருவருக்குள்ளாக பிசாசு புகுந்து விடும் என்று நீங்கள் நம்ப வேண்டாம், பயப்பட And வேண்டாம். don't think when you have some problem, oh, is the devil doing this to me? ஏதோ பிரச்சனை வந்துவிட்டால் பிசாசு தான் எனக்கு செய்கிறான் என்று பயப்பட வேண்டாம். No. இல்லை. In my younger days, I used to think like that. என்னுடைய இளம் நாட்களிலே அப்படி நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். Lights went off. கரண்ட் போயிடுச்சு. Demon. ஓ, பேய். Not demon. பேய் அல்ல. Somebody switched on the motor there. That's why it. யாரோ ஒருத்தர் மோட்டார் போட்டாங்க, அப்பதான் எல்லாம் வோல்டேஜ் டிராப் ஆகி கீழே ஆஃப் ஆயிடுச்சு. Don't give the devil the glory for everything. எல்லா காரியத்துக்கும் பிசாசுக்கு மகிமையை கொடுக்க வேண்டாம். No, he's defeated. இல்லை, அவன் தோற்கடிக்கப்பட்டவன். This is not devil. இது பிசாசு அல்ல. Jesus has conquered everything. இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தார். And devil cannot hinder our work. நம்முடைய வேலையை ஒரு காலம் பிசாசு தடை செய்ய முடியாது. He may hurt me, he may kill me like he killed all the apostles. அப்போஸ்தலரை கொலை செய்தது போல எனக்கு தீங்கு செய்யலாம், கொலை செய்யலாம். ஆனால் he will be able to kill them only after they have finished their work. தங்களுடைய வேலையை செய்து முடித்த பிறகுதான் அவளை கொலை செய்தான். Have you read of one time when 40 people decided we are not going to eat till we kill Paul? பவுலை கொலை செய்யும் வரை நாங்கள் உணவு உண்ணப் போவதில்லை என்று தீர்மானம் எடுத்துக் கொண்டார்கள். I don't know what happened to them because Paul lived for another 5-6 years. அடுத்த 5-6 ஆண்டுகள் பவுல் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார். இவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. You know, like these politicians who say fast unto death. அரசியல்வாதிகள் சாகும் வரை உண்ணாவிரதம் என்று எடுப்பார்கள். Then after 2 weeks they'll say, 2 வாரங்கள் கழித்து, some people have agreed for negotiations, so I'll drink now. பேச்சுவார்த்தைக்கு சிலர் ஒட்டுக்கொண்டபடினாலே என்னுடைய உண்ணாவிரதத்தை இதோடு முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்வார்கள். Those fellows also may have made some excuse and started eating like that. இப்படி அவரும் சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டு அந்த 40 பேரும் சாப்பிட்டிருப்பார்கள். You cannot kill Jesus before his time. இயேசுவினுடைய காலத்துக்கு முன்பாக அவரை கொலை செய்ய cannot முடியாது. kill Paul before his time. பவுலையும் தன்னுடைய காலத்துக்கு முன்பாக அவனை கொலை செய்ய முடியாது. He cannot kill you and me before our time. உங்களையும் என்னையும் கூட நம்முடைய காலத்துக்கு முன்பதாக யாரும் Remember this, my brothers and sisters. சகோதரர்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். God is in control. தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். God is ruler of this universe. தேவன் தான் இந்த அண்ட சராசரத்தை ஆளுகை See செய்கிறார். what Jesus said in Matthew chapter 10. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார் என்று பாருங்கள். Matthew's Gospel chapter 10. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். We read there அங்கே வாசிக்கிறோம் the same thing which we read in Isaiah chapter 8. இயேசு 8ஆம் அதிகாரத்திலே வாசித்த அதே காரியம். What is that? அது என்ன? Don't fear these people, but fear God. நீங்கள் இந்த மனிதருக்கு பயப்பட வேண்டாம், தேவனுக்கு பயப்படுங்கள். That's what Jesus said here. அதைத்தான் இயேசு இங்கே சொல்கிறார். Verse 25, last part. 25ஆம் வசனத்தின் கடைசி They பகுதி. call the head of the house Beelzebul. They'll call you by worse names than that. வீட்டு எஜமானியே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அதை காட்டிலும் மோசமாக உங்களை They'll கூப்பிடுவார்கள். call you the devil and try to harm you. உங்களை பேய் என்று அழைத்து உங்களுக்கு தீமை செய்வார்கள். But ஆனால் don't fear them. Verse 26. 26ஆம் வசனம், அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். All their secret plans which they cover up will be revealed. அவர்கள் செய்யக்கூடிய மறைவாயிருந்து செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாம் வெளிப்படும். Don't be afraid.
பயப்பட வேண்டாம். What I tell you in darkness, go out into the light and speak it. இருளிலே நான் சொல்லுகிறது நீங்கள் வெளிச்சத்திலே போய் சொல்லுங்கள். And what you hear in prayer, stand on the housetops and proclaim it. ஜெபத்திலே கேட்கிற காரியங்களை வீட்டின் மேலே நின்று அதை அறிவியுங்கள். And don't be afraid of those who can kill your body. உங்களுடைய சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு பயப்பட வேண்டாம். But fear him who can even destroy your soul. ஆத்துமாவையும் கொல்ல வல்லவருக்கே பயப்படுங்கள். Same thing we read in Isaiah. ஏசாயாவிலும் இதே Don't தான் be afraid வாசிக்கிறோம். of them, but fear God. அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், தேவனுக்கு If you அஞ்சுங்கள். fear God, you don't have to fear anybody else. தேவனுக்கு பயந்தால் வேறு யாருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. Aren't there 2 sparrows sold for 1 cent? Verse 29. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? 29ஆம் வசனம். Not even one of them will fall to the ground. ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளை ஒன்றாக தரையில விழுவதில்லை. You know, how often do you see a dead bird on the ground? எவ்வளவு அடிக்கடி நீங்கள் தரையிலே செத்த குருவிகளை பார்த்திருக்கிறீர்கள்? Almost never. ஒரு காலம் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். I don't know where they get their food from. அவைகளுக்கு எங்கிருந்து தான் சாப்பிடுகிறது என்று தெரியவில்லை. We don't throw food for all the birds of the air. வானத்தில் உள்ள எல்லா பறவைகளுக்கும் நாம் ஆகாரத்தை வீசுவதில்லை. But God feeds them. ஆனால் தேவன் அவைகளை உணவூட்டுகிறார். It really surprises me where all these millions of birds get their food from. லட்சக்கணக்கான இவ்வளவு பறவைகளுக்கெல்லாம் எங்கிருந்து தான் சாப்பாடு கிடைக்கிறது என்று எண்ணும் பொழுது Somewhere or the other they get it. எப்படியோ எங்கேயோ போய் சாப்பிட்டு விடும். God cares for them. தேவன் அவைகளுக்காக கவலைப்படுகிறார். You think he won't care for you? உங்களுக்காக கவலைப்பட மாட்டாரா? He said even the hairs on your head are all numbered. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். God knows exactly how much hair there is on your head. உங்களுடைய தலையில எத்தனை முடிகள் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். You know, that is one of the most unimportant things in life, when one hair falls from our head. நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமில்லாத காரியம் ஒன்று இருக்குமானால் தலையில இருந்து ஒரு முடி கீழே விழுகிறது. You know, supposing you wake up one morning ஒரு நாள் காலையில நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள், and you see one hair on your pillow. இந்த தலையணியிலே ஒரு முடி விழுந்து விட்டது. What happens? என்ன நடக்கிறது? You worry. ஐயோ என்று கவலைப்படுகிறீர்கள். Hair is gone. ஒரு முடி போய்விட்டதே. I don't have much hair, but even I don't worry about it. எனக்கு அவ்வளவு முடியலை, நானே கவலைப்படுவதில்லை. Go, what's there? One hair. போகட்டும், ஒரு முடிதானே. And Jesus took that most insignificant thing. முக்கியமில்லாத இந்த ஒரு காரியத்தை அவர் எடுத்துக்கொண்டு, You didn't know when that hair fell from your head in the night. அந்த முடி எப்பொழுது இரவிலே விழுந்தது என்று உங்களுக்கு தெரியாது. But God knows. ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறார். At 27 minutes past 2 o'clock at night, 2:27 அதிகாலையிலே, this child of mine in Nanilam, one hair fell from the head. நன்னிலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய இந்த பிள்ளைக்கு ஒரு முடி கீழே விழப்போகிறது. He knew it. அவருக்கு தெரியும். அதை பார்த்தார். That is the extent to which God cares for us. இந்த அளவுக்கு தான் தேவன் நம்மை பராமரிக்கிறார், He கருணைப்படுகிறார். said, don't be afraid. ஆகவே பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். You know, just love God and fear Him. தேவனை நேசித்து அவருக்கு பயப்படுங்கள். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we thank you for the living Word of God ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். that delivers us from the deception of Satan. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்களுடைய பிசாசுடைய வஞ்சனையிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறது. Delivers us from fear. பயத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறது. And will make us bold in the day of persecution. அது மட்டுமல்லாமல் உபத்திரவ நாட்களில் எங்களை தைரியமுள்ளவர்களாய் மாற்றும் In ஆண்டவரே. all situations we can overcome by Jesus Christ. எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் மேற்கொள்ள முடியும் ஆண்டவரே. I pray this truth will set many people free here. ஆண்டவரே, இங்கு இருக்கக்கூடிய அநேகரை இந்த சத்தியமானது விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, Amen. ஆமென்.